பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதுண்ணா ஜிங்குச்சா. இவ்வளவு நேரம் நான் ஜிங்கு ஜக்கா பண்ணிட்டு இருந்தேன், ஒண்ணுமே கேட்கலையா? சரி உதயா, அதாவது பக்தி அம்மன், பரவசத்துக்கு மேகி, பவருக்கு நீலாம்பரி, பயபக்திக்கு ராஜமாதா, அவங்களதான் நம்ம பார்க்க போறோம். ஆனா ஏதோ சொல்லிருந்தீங்க அந்த பஞ்ச் டைலாக், அது கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா, காலங்காலமாக தமிழ் சினிமாவில மிக முக்கியமா இந்த கதாநாயகன்களுக்கு தான் பெரும்பாலும் பஞ்ச் டைலாக் இருக்கு. அந்த காலத்துல இருந்த வீரப்பா இருக்கட்டுமே, வீரப்பா என்ன சொல்ல, மணந்தால் மகாதேவி எல்லையேல் மரணதேவி அப்படின்னு. நம்முடைய எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து சொல்லாத என் ரத்தத்தின் ரத்தமே வடிவே வாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது நீங்க பார்க்க முடியும். சிவாஜி கணேசனா இருக்கட்டும், கிஸ்தி, திரை, வரி, வட்டி, அப்புறம் இது எப்படி இருக்குன்னு நம்முடைய சூப்பர் ஸ்டார் வரைக்கும் எல்லாருமே பஞ்ச் டைலாக்ல வந்து வேற லெவல். என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா என்றைக்காவது இந்த தமிழ் சினிமாவில ஹீரோயின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு டயலாக் இருக்கான்னு கேட்டா எனக்கு ஒரு டயலாக் இருக்கு. கோபால் இது எல்லாம் நடிப்பா அப்படின்னு சொல்லி, இல்ல அந்த டயலாக் நினைவு வர அளவுக்கு சொல்றேன். இதெல்லாம் நடிப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய சரோஜா தேவி சொன்னதுதான் கடைசியா நமக்கு நினைவு இருக்கு. அதுக்கு பிறகு வந்ததுலாம் வேணாமத்தான் என்னை விட்டு விடுங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஆனா இந்த பஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொன்னா நம்முடைய ராஜமாதா, அவங்க கடைசியா பேசின வசனமும் சூப்பர். ஏன்னா இவங்க பேசின சில வசனங்கள் வந்து இன்ன வரைக்கும் எல்லாராலும் திரும்ப திரும்ப பேசப்படுது. மின்சார கண்ணா, ஆஹா என்னது ஆன்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டீங்க. ராஜா மாதாவுடைய வசனம் அப்படி நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்த்தோமா இல்லையோ, இவங்க அந்த கால வேற லெவல்ல இருந்திருக்கு. சோ இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நடிகை ராஜமாதா. பாகுபலி அப்படின்னு அது இருந்து இன்ன வரைக்கும் என்கிட்ட இதுல கேக்குற மாதிரி டெசிபல்ல கேக்குது. இதையும் தவிர்த்து என் கட்டளை சாசனம் அப்படி சொன்னாங்களே, அதுவும் என்னன்னா நீங்க என்ன பாத்துட்டு நான் இன்னும் படம் எடுக்க போற மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, நான் சிங்கப்பூர் சார்பில் நல்ல பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அது உண்மைதான். அதாவது இந்த பஞ்ச் டைலாக் சொல்லும்போது அது அம்மன் படத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அது பஞ்ச் டைலாக். நீங்க பக்தி பரவசம் எனக்கு தெரியுது. முதல் தடவை பார்த்தது எனக்கு வந்து அந்த அம்மன் படத்துல தான். அந்த அம்மன் படம் தான் எனக்கு ரம்யா கிருஷ்ணன் யாருன்னு தெரியும். அந்த படத்தை பார்த்த பிறகுதான் நான் வந்து ஆடியோ போயிட்டேன். ஆஹா யாரா அவங்க அப்படின்னு கையெடுத்து போற அளவுக்கு ரொம்ப பயபக்தியா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையான. நீங்க பக்தி படங்கள் மட்டுமே பாக்குறீங்கன்னா ஆஹா நீங்க பெரும்பாலும் உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பரவசத்துக்கு நம்ம பஞ்சதந்திரம் அந்த மாதிரி படமும் பாக்குறது. அதுல வந்து அந்த கிளாமர், ஃபுல் கிளாமர், அதாவது அந்த 180 டிகிரி அவங்க அந்த பக்கம் ஃபுல்லா சாஞ்சி அவங்க வந்து அதை செய்யும்போது அது பார்க்கும். ஆஹா அப்பதான் தெரிஞ்சு இவங்க வந்து ஒரு ரேஞ்ச் உள்ள நடிகை. ஆமா இல்லையா? இந்த மாதிரி நடிகை பாக்குறது ஒரு அபூர்வமான விஷயம். அதாவது சில பேர் கூச்சப்படுவாங்க, ஓ நம்ம அம்மனை நடிச்சு அது மாதிரி நடிக்கக்கூடாது மத்தவங்க சொல்லுவாங்க, அப்படின்னு கிடையாது. வந்து எல்லா கதாபாத்திரத்தையும் ரொம்ப உணர்ந்து அருமையா நடிக்கிற ஒரு அருமையான கலைஞர் தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா இல்லையா உதயா? ஆமா ஆமா. இவங்க வராங்கன்னு சொன்ன உடனே என்னுடைய இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் எந்தெந்த மீடியாலாம் நுழைய முடியுமோ அந்த இடத்துல நுழைஞ்சு நிஜமாவா உண்மையாவா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அது. ஏன்னா நாட்டுல நம்புறது கிடையாது நம்ம எல்லாம். ஏன்னா இவ ஏதாவது இது சொல்லி ஏதாவது மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பட்டு ரம்யா கிருஷ்ணன் சின்ன தம்பி அப்படி சொல்லிட்டு ஏதாச்சும் வேற யாராவது போட்டு அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்பல. இருந்தாலும் இப்ப நடக்க போது அவங்களை நம்ம சந்திக்க போறோம். அவங்க காத்துட்டு இருக்காங்க. சரி, அவங்கள நம்ம பாப்போமா? வாங்க ரசிகர்களே, இதோ உங்களுக்காக இந்தியாவிலிருந்து ராஜமாதா. ஒரு மியூசிக் போடுங்க உதயா. ஆஹா வணக்கம் வணக்கம். முதல்ல பலருக்கு நீங்க வந்து வணக்கம் சொல்லணும். முதல்ல யூடியூப் ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வணக்கம். எம்பி அவங்களுக்கு ஒரு வணக்கம். அதுக்கப்புறம் இன்ஸ்டா அவங்களுக்கு ஒரு வணக்கம். சிங்கப்பூர் ரசிகர்களுக்கு வணக்கம். மலேசியா ரசிகர்களுக்கு வணக்கம். அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் சேனல்ல வந்து இதை வந்து இல்லீகலா இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் வணக்கம் சொல்லணும் போல இருக்கு. உதயா இல்ல அவங்க நான் பாத்துட்டு இருக்கேன். இப்ப இடையில நம்முடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க இல்லையா,
அதுல ஒருத்தர் வந்துட்டு அவங்கள பார்த்த உடனே உங்களை பார்த்த பிறகு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பிரமிச்சு போயிருப்பாருல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு அவங்கள பார்த்த உடனே. திரையிலே பார்த்தது என்னுடைய திரையில பார்க்கும் பொழுது ஆச்சரியம். வணக்கம், வெல்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. வணக்கம் வணக்கம். எனக்கு ரொம்ப இருக்கு உங்களை பாக்குறதுல, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது. ஓகே. அது மட்டும் இல்லாம அதாவது இந்த காலகட்டத்துல வந்து எல்லாரும் இந்த பேண்டமிக்னால ஒதுங்கி உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க வந்து பேசுறது வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கு, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும். ஆமா இல்லையா உதயா? ஆமா இல்லையா உதயா? கொஞ்சம் ரொபாட்டிக்கா போயிட்டு இருக்காரு அவரு கனெக்ஷன். ஆமா நிச்சயமா, நாங்க மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையோ, நம்ம இன்டர்நெட் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு இருக்கு. அதனாலதான் வந்து உங்களை பேச விட மாட்டேங்குது உதயா. என்ன இது? ஆஹா, உடனே அவங்க நிறைய பேர் மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் அளவுக்கு அதிகமா இடத்துல ஒரே இடத்துக்கு வந்த பிறகு பரபரப்பாயிருச்சு. அங்க மெசேஜ்லாம் போட்டுருக்கேன், அதை கொஞ்சம் படிக்கிறேன் நான் உதயா. as beautiful as ever, too pretty. ராஜமாதா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சத்தம் மட்டும் கேக்குறாங்க ஒருத்தவங்க. லோகேஸ்வரி கனகராஜன் மலேசியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்தா. how are you ma'am அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அங்க பாருங்க, கயல்விழி மணியன் வந்து உடனே ஓ மை மேகி அப்படிங்கிறாரு. ஹாய் ஹாய், ஹலோ ஹலோ. சரி, சொல்லுங்க. இப்போ வந்து அங்க டைம் என்ன? இப்போ 4:30 ஒரு 4:45 இருக்குமா? 4:30. 4:30யா? டீ டைம். டீ டைம்ல உங்களை வந்து பிடிச்சு வச்சு பேச வச்சுட்டோம் நம்ம. நோ ப்ராப்ளம். இதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? சிங்கப்பூருக்கு வந்திருக்கீங்களே, மலேசியாவுக்கு வந்திருக்கீங்களே. சரி, ஓகே. இல்லையான்னு தெரியல, அதனால அமைதியா இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. காடஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிவகாமி தேவி, ஆஹா, hi, you are so bold and beautiful as ever. Subhashini Yogarayan, I'm from Bangladesh, I work in Malaysia அப்படின்னு யாரோ இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இப்படிலாம் மெசேஜ் போடுறாங்க உதயா. பையா வெல்கம், ஆவோ பையா. சரி, நினைக்கிறேன் இங்க தொடர்பு கொஞ்சம் தாமதமா இருக்கு. அவங்க ஃப்ரீஸ் ஃப்ரேம்ல இருக்காங்க. இருந்தாலும் பல விஷயங்கள் நம்ம கேட்க போறோம். நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போறோம். முக்கியமா வந்து உதயா, அவங்க வந்து ஒரு குச்சிப்புடி பரதநாட்டியம் டான்சர், அது தெரியுமா உங்களுக்கு? நான் இப்ப உதயா பிரமிச்சு போய் நிக்கிறாரு நினைக்கிறேன். அவரும் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஃப்ரேம்ல இருக்காரு. இருந்தாலும் நிகழ்ச்சி பார்த்து மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்ம ரம்யா கிருஷ்ணன் முதல் நடித்த படம் 1984ஆம் ஆண்டு. அவங்க வந்து டெஸ்ட் ஸ்கிரீனிங் போயிருக்காங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினைச்சேன். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் தாமதமா வரதுனால நான் கொஞ்சம் சொல்லிட்டே இருக்கேன் சில கதைகள். அதாவது அவங்க டெஸ்ட் ஸ்கிரீன் பண்ணும்போது டி ராஜேந்தர், பாரதி ராஜா 2 பேருக்கு டெஸ்ட் ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க உதயா. இது கேள்விப்பட்டீங்களா நீங்க? அதாவது மைதிலி என்னை காதலி, அப்புறம் கடலோர கவிதைகள், இந்த 2 படத்துக்கும் அவங்க வந்து முதல் டெஸ்ட் ஸ்கிரீன். நான் இருக்கு, நான் உள்ளுக்கு நான் பேசுறது விளங்குதா உங்களுக்கு? பாஸ், இப்ப நீங்க பேசுறது கேக்குது. அதாவது உங்களுடைய படம் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணி வருது பாஸ். ஓகே, ஏனா நான் கேக்குது. நான் உங்களே பாத்துட்டு இருக்கேன். நான் இருக்குனா இல்லையா, நான்லாம் இருக்குனா இல்லையா? இருக்கேன் பாஸ். நீங்க ஃப்ரீஸ் ஃப்ரேம்ல இருக்கீங்கன்னு நினைச்சு நான் கதை பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம மக்கள், எனக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இல்ல அவங்க ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்காக நம்ம அவங்களுடைய கதைகள் சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது டி ராஜேந்தர், பாரதி ராஜா தான் அவங்களை வந்து ஃபர்ஸ்ட். இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, அண்ணா சொல்லுங்க அண்ணா,
அண்ணா நான் கேக்குது, நல்லா கேக்குது நீங்க பேசுறது. செய்தி வாசிக்கிறீங்க, வணக்கம். செய்தி வாசிக்கிறீங்க, விலங்கு வருதா இல்லையா ஒண்ணும் தெரிய மாட்டேது. வந்து விட்டார்கள் திருப்பி. கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது. மேடம் நீங்க பேசுங்க மேடம், நீங்க பேசுறது கேட்காம நம்ம கேக்குது. நீங்க ஏதாவது கேட்டா நான் பதில் சொல்லுவேன். நீங்க வந்து முதல்ல ஆரம்பிச்சீங்க, வைஜி மகேந்திரன் படத்தை நடிச்சீங்க. நான் கேள்விப்பட்ட உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டெஸ்டிங் வந்து பாரதி ராஜா, டி ராஜேந்தர், மைதிலி என்னை காதலி, அப்புறம் கடலோர கவிதைகள், இதுதான் நீங்க முதல் ஸ்கிரீன் டெஸ்ட் போயிருந்தீங்க, உண்மையா? எந்த மைதிலி என்னை காதலிங்கிறது ஷுவரா தெரியும். பட் பாரதி ராஜா சார் எந்த படத்துக்காக என்ன ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணாருன்னு எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் ஹி வாஸ் பிளானிங். பட் ரெண்டு பேருமே ஓகே பண்ணாங்க. பட் காம்படிட்டிவ், தே வர் போத் காம்படிட்டிவ் டைரக்டர்ஸ். சோ இந்த படம் பண்ணாதான் அந்த படம் பண்ணணும், அந்த படம் ரெண்டுத்தையும் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. சோ ரெண்டு பேரையும் எதுக்கு ராங் சைட்ல ரப் பண்ணோம்னு நான் டிசைடட் சம்திங் between. And YG Mahendran sir was a family friend, so first time I thought parents felt that it would be easier for me. Right. மலேசியா அன்பர் இப்ப உதயா ஒரு கேள்வி கேட்க காத்துட்டு இருக்காரு, கேளுங்க. அவர் அசைஞ்சு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் பட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். எல்லாம் இந்த தொழில்நுட்ப விஷயங்கள் சற்று மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது. சரி, கேட்கலாமா வேணாமா அப்படின்னு இருக்கு. கேளுங்க உதயா, கேளுங்க. நான் கேட்டு கொஞ்ச நேரம் சென்று போகுதா? இல்ல இப்ப கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. கமான் உதயா. சரி பரவாயில்ல, உதயா வந்து கொஞ்சம் நல்லா கேக்குது பாஸ். இது தேனில இருக்கிற மாதிரியே எனக்கு இருக்கு. 4G வந்து 5Gக்கு போயிருச்சு. என்ன பண்றது, மலேசியா லாக்டவுன், அதனால குறிப்பா ரொம்ப கட்டுப்பாட்டோட இருக்காரு. சொல்லுங்க. குறிப்பா அவரு உதயா பேசுங்கய்யா. உதயா நீங்க பேசலன்னா நான் பேசிடுவேன், நிறைய கேள்விகள் இருக்கு எனக்கு. சரி நான் கேட்டுறேன். மேடம் நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, அதாவது கிளாமர் ரோல் சிரஞ்சீவி சாரோட நடிச்சு. கேளுங்க முதல்ல, என்ன தெரியல, நீங்க முதல்ல ஆரம்பிங்க. ஓகே சரி. சிரஞ்சீவி சாரோட நடிச்சீங்க ஒரு படம், அப்புறம் அதே டைம்ல அம்மன் படம், ஒரே சினிமா காம்ப்ளெக்ஸ்ல 2 படமும் ஓடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்ப வந்து விமர்சனம் எப்படி இருந்துச்சு? செய்தியாளர்கள், பத்திரிகையாளர் விமர்சனம் எப்படி இருந்துச்சு? மக்களுடைய விமர்சனம் எப்படி இருந்துச்சு? அது பேசிக்கா வந்து யாராலையும் நம்ப முடியல, என்னாலயே நம்ப முடியல. ஐ மீன் லைக் இட் இஸ், ஐ டோன்ட் திங்க் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டது இல்ல. ஐ எம் நாட் ஷுவர். பட் எக்ஸ்ட்ரீம்லி கிளாமரஸ் ரோல் ஒரு தியேட்டர்ல, அப்படியே ஆப்போசிட் அம்மன் கேரக்டர் ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி, ரெண்டுத்துக்குமே அதுக்கு ஏத்த ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல கிடைக்கிறதுங்கிறது காட்ஸ் பிளெஸிங் தான் நான் நினைப்பேன். சரி, இப்போ வந்து நீங்க திருட்டுத்தனமா போய் பாத்துருக்கீங்களா உங்க படத்தையே போய் உட்காந்து? ஆஹா, யாராச்சும் கண்டுபிடிச்சீங்களா? தப்பிச்சு வந்துட்டீங்க? கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சிட்டோம். சரி, எந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மக்களோட ரியாக்ஷன்? இல்ல அதை பார்த்து நீங்க பிரமிச்சு போயிருக்கீங்க? பேசிக்கா வந்து நான் இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அம்மன் ரிலீஸ் ஆன அப்புறம் அன்னபூர்ணா, ஹைதராபாத்ல அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் இருக்கு, அங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் டூரிஸ்ட் பஸ்ல வருவாங்க, ஸ்டுடியோஸ் பார்க்க, ஆக்டர்ஸ் வீட்டு அதெல்லாம் பார்க்க வருவாங்க. அப்ப வரைச்ச வந்து வயசானவங்க நடக்க கூட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து கடகடான்னு வந்து என் காலில் விழுந்துட்டாங்க.
ஆஹா. அம்மன் நம்பூர் அம்மன்னு. சோ அது ரொம்ப நம்ப முடியல, பயமா இருந்துச்சு, என்ன நடக்குதுன்னே புரியல, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல ஃபர்ஸ்ட். அப்படியே வாழ்த்துறீங்களா? வாழ்த்துறீங்க? நான் அப்படியே ஜம்ப் ஆகி ஓடி போயிட்டேன். இல்ல அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சு இல்லையா அந்த கதாபாத்திரம் வந்து சினிமால பார்க்கும்போது ரொம்ப அதுக்கு அருமையான கிரெடிட் டைரக்டர் கோடி ராமகிருஷ்ணா அவருக்கும் ஷாம் பிரசாத் ரெட்டின்னு ப்ரொடியூஸ் பண்ண அவங்களுக்கும் தான் போவோம். பிகாஸ் அவ்வளோ அந்த டைம்ல கிராபிக்ஸ்லாம் இல்லாத டைம்ல லண்டன்ல இருந்து ஒரு சிஜி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பர்சனை கூப்பிட்டு வந்து இப்பெல்லாம் சிஜி எடுக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த 10 கை வருது வந்து ஒரு நாள் பூரா ஒரு கம்பியில என்ன கட்டி வச்சு ரியல் வெப்பன்ஸோட ஒரு மில்லிமீட்டர் பொசிஷன் கூட மாறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு அதை எடுத்தாங்க. அட் தட் டைம் சிஜி இன் இந்தியா அவங்க பண்ண மாதிரி வேற யாரும் பண்ணல. அண்ட் அதோட பலனும் அந்த படத்துல நல்லா தெரிஞ்சது. அதோட நிச்சயமா நம்ம பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நம்ம ஆஹா தமிழ் படத்துல அருமையான சிஜி எஃபெக்ட் அப்படின்னு ரொம்ப ஒரு நாள் ஒரு 5 நாள் எடுத்தாங்க அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இது மட்டும் கிளைமேக்ஸ். பட் அந்த படத்துக்கு நான் பிசிக்கலா அவ்வளோ எப்படின்னா ஒரு இடத்துல சாப்பாடு கூட நகர முடியாது. டே ஃபுல்லா மார்னிங் டில் அது முடிகிற வரைக்கும் அந்த ராடுக்கு ஒண்ணுத்துக்கு கட்டி வச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெயினோட நான் பண்ணது வந்து ஐ திங்க் திஸ் வுட் பி தி ஒன்லி ஃபிலிம். ஆனா இருந்தாலும் ராஜமாதால நீங்க சில ஸ்டண்ட்லாம் வேற பண்ணீங்க இல்லையா? சின்ன ஸ்டண்டா இருந்தாலும் அந்த கத்தி குழந்தைய வச்சுக்கிட்டு கத்தியெல்லாம் வச்சு சண்டை போட்டது அது எப்படி இருந்துச்சு? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அத நான் ஸ்டண்ட்னே கூப்பிட மாட்டேன். சும்மா கத்தி அப்படி வீசி இது பண்ணது அதை கெத்தா பண்ண அவ்வளவுதான். உதயா சொல்லுங்க. உதயா சரி, மிக்க நன்றி. அண்ட் தென் சாரி மேம், இடையில வந்து கனெக்ஷன் கொஞ்சம் பெட்டா இருந்தது. இடையில மாத்திரம் இல்ல இப்பவும் தான். படையப்பாக்கு போவோம் கொஞ்சம். படையப்பா அப்படியா? சரி, நான் கேட்டுருக்கேன். சரிதான் பாப்போம். படையப்பா படம் பாப்போம். ஏன்னா பெரும்பாலும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட யாரு எதிர்த்து இப்ப பாஷால வந்து நம்முடைய ஆனந்த்ராஜ் சார் வந்து அடிச்சது அதுவே வந்து அவருக்கு பெரிய வினையா போன கதைகள்லாம் கேட்டிருக்கோம். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் முன்னால காலை போட்டு நடிச்சு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு வில்லிய நம்ம பார்க்கல அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு அற்புதமான நடிப்பை வந்து கொடுத்திருந்தீங்க. சோ அதுக்கு அந்த படத்துக்கு பிறகு உங்களுக்கான விளைவுகள் எப்படி இருந்தா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய ரசிகர்கள் எப்படி கொண்டாடினாங்களா இல்ல பெரிய அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஹாரிபிளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பிளேட் திரும்பி போச்சு. சோ அந்த பிளேட் திரும்பி போனதுனால தான் நான் தப்பிச்சேன். சோ அதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் 4-5 நாள் தியேட்டர் மேல செருப்பு எல்லாம் விழுந்துச்சு ஸ்கிரீன் மேல. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இல்ல அது வந்து ஒரு விஷயம் இல்லையா? அதாவது உங்க நடிப்பை பார்த்து யாராச்சும் செருப்பு தூக்கி எறிறாங்கன்னா அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருக்கீங்க. செருப்ப தூக்கி அடியில அத நான் வந்து சூப்பர் ஸ்டார் எதிர பண்ணதுனால செருப்பு தூக்கி அடிச்சாங்க. என்ன அப்படி சொல்றீங்க? இருந்தாலும் உங்க நடிப்பு அவ்வளவு ஒரு சிறப்பா இருந்துச்சு. அதாவது ஈடு கொடுத்து நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சில பேர் சொன்னாங்க you overpowered him also certain scenes and credit goes to the screenplay writing. அது அந்த மாதிரி எழுதி இருந்ததுனால தான் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ண முடிஞ்சது. அது அந்த மாதிரி எழுதி அதை ஓகே பண்ணி அதை இன்னும் தியேட்டர்ல எதுவும் கட் பண்ணாம அதை விட்டதுக்கு ரஜினி சாருக்கு பெரிய ஒரு I mean like needs to be proud of such a person to allow ஒரு artist to dominate him being at his level. அவர் நினைச்சிருந்தாருன்னா நான் டாமினேட் பண்ற சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கலாம். பட் அவர் அதை விட்டது வந்து அவரோட பெருந்தன்மை. நிச்சயமா. உதயா
அடுத்த கேள்வி இருக்கா இல்ல நான் கேள்வி கேட்கட்டுமா? அது உங்க படமா இல்ல நீங்க இப்ப வீடியோ காட்சிகள் இருக்கு. ஏன்னா அந்த படையப்பாவுக்கே வரும். ஏன்னா அந்த படையப்பால சொல்லுங்க கேக்குது. பின்னாடி கிளார் அடிக்கிறேன் போடுறேன். ஐ அம் சோ சாரி. ஏன் உங்க சிக்னல் இப்படி இருக்கு? உதயா, மலேசியால லாக்டவுன் கேள்விப்பட்டேன். இன்டர்நெட் லாக்டவுன் பண்ணிருக்காங்களோ? இல்ல எதுக்கும் லாக்டவுன் போட்டாங்களோ தெரியல. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி, I don't want to spoil that. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த லைன் வந்து ரொம்ப பிரேக் பண்ணுது. சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து சின்ன தொலைக்காட்சி, அதாவது சின்ன திரை தொலைக்காட்சியில வந்து நீங்க தங்கவேட்டைக்கு அப்புறம் வந்து உங்க சொந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சன் டிவிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கலசம், தங்கம், வம்சம் இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் சீரியல்ஸ் நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 9 to 10 years போச்சு. that was a different experience. ஏன்னா that is an experience like வந்து தியேட்டர்ல இருக்கிற ஒரு ஆடியன்ஸோட கனெக்ஷன் வேற, இங்க வந்து டெலிவிஷன் மூலமா நீங்க ஆடியன்ஸோட கனெக்ட் பண்றது இஸ் a total different experience. ஏன்னா நீங்க அவங்க லிவிங் ரூம், அவங்க பெட்ரூம் வரைக்கும் போய் you are getting so close to them as audience, and they also relate to you ablo close, like family members alavukku they start relating to you and the roles you do. So that was a lovely experience and a different experience. அதுக்கப்புறம் பாகுபலி வந்துச்சு. பாகுபலி வந்த அப்புறம் எனக்கு டெலிவிஷனுக்கு அவ்வளவு டைம் கொடுக்க முடியல. So we stopped television for some time. Okay, இங்க ஒரு ஃபேன் போட்டிருக்காங்க, I became your fan since Captain Prabhakaran movie ஆட்டமா தேரோட்டமா சாங். கயல்விழி மணியன் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அது எல்லாமே என்னோட கரியர்ல அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் தான். ஏன்னா அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு யாருமே நினைக்கல. அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகி அதுக்கு அவ்வளோ ஃபாலோயிங்ஸ் வரும்னு நான் கண்டிப்பா நினைக்கல. இப்ப வரைக்கும் அந்த பாட்டு ஞாபகம் வச்சுட்டு என்கிட்ட சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. So I like all pleasant surprises in my career. இன்னும் வந்து கல்நாயக் படத்துல வந்து சஞ்சய் டாட்டோட நடிச்சீங்க. அந்த நடிப்பும் ராஜமாதா நடிப்பும் பார்க்கும்போது ரொம்ப so happy to see the two sides of a great actress அப்படின்னு போட்டிருக்காங்க. but கல்நாயக் ஒரு சின்ன ரோல் தான், பட் இட் வாஸ் நோட்டிஸ்ட், அவ்வளவுதான். அந்த டைட்டில் சாங் அதுல எனக்கு நினைச்ச அளவுக்கு அந்த பேரு அதெல்லாம் கிடைக்கல. பட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எனக்கு ராஜமாதா சிவகாமி தேவியில கிடைச்சிருச்சு. இங்க மன்மதன் துரைசாமி ஒரு எழுதியிருக்காரு, நீலாம்பரிக்கு வணக்கம், நீலக்கடல் தாண்டியும் உங்கள் புகழ் மணக்கும், கோலாலம்பூரின் பாசம் என்றும் உங்கள் நடிப்பு திறனை பேசும் மன்மதன் துரைசாமி, அம்பத்தெனாங், மலேசியா. அருமை, ஒரு கவிதை மாதிரியே எழுதியிருக்காரு உங்களுக்காக. Thank you so much. Thank you. Raymond M. Das வந்து கேட்டிருக்காரு, can you please act out the scene from படையப்பா please? இங்க பாத்தீங்களா சைக்கிள் கேப்ல வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் சீன் வர கேக்குறாரு பாருங்க. போட்டு பாருங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு என்ஜே மணிமாறன், மை பர்சனல் ஃபேவரட் கேரக்டர் ஆஃப் யோர்ஸ் அம்மன், நீலாம்பரி, மேகி அண்ட் ஆஃப் கோர்ஸ் சிவகாமி. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு, அவங்க அதுதான் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. என்ஜே மணிமாறன். சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் இவ்வளவு கேரக்டர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படி போடுறாங்க, உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு? இவ்வளவு நாள் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னோட கரியர்ல ரொம்ப பாப்புலரான படம், எனக்கும் ரொம்ப ஃபேவரட் ரோல்ஸ் தான். இதை தவிர அவ்வளவு பாப்புலர் ஆகாம ஒரு சூத்திரதார்லோன்னு கே விஸ்வநாத் சார் டைரக்ட் பண்ணி ஒரு படம் இருக்கு. தட் மூவி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு ஒரு ஷார்ட் கோர்ஸ் பண்ணா, ஒரு கிராஜுவேஷன், எம்ஏ, பிஹெச்டி எல்லாம் சேர்த்து ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணா
எப்படி ஒரு நாலேஜ் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குமோ அந்த மாதிரி அந்த படத்துல எனக்கு வந்து அந்த மாதிரி டைரக்டரோட வேலை செஞ்சதுல எனக்கு பயங்கரமா கிடைச்சது அந்த படம். அப்புறம் பாலச்சந்தர் சாரோட சிகரம் சிகரம் அண்ட் வாட் இஸ் திஸ் வானமே இல்லை. வானமே இல்லை, வானமே இல்லை. அந்த படம் என்ன ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். ஏன்னா இது பேசிக்லி ஏன் ஃபேவரட்னா, இந்த மாதிரி டைரக்டர்ஸோட நம்ம வேலை பண்ணச்ச நம்மளுக்கு தெரியாம ஆக்டிங் நம்ம கிராஃப்ட்ல நிறைய விஷயம் கத்துக்க முடியும். அந்த நாலேஜ் எனக்கு வந்து இந்த 2 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்தும் பயங்கரமா கிடைச்சது. இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸ். மேபி படையப்பா, பாகுபலி அந்த அளவு அவ்வளோ ஃபேமஸ் ஆலேனாலும், பட் தீஸ் மூவிஸ் வில் ஆல்வேஸ் பி க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் கேள்விப்பட்டேன், சோ வந்து உங்களுக்கு உறவினர் கேள்விப்பட்டேன். திரு விமர்சகர், பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர், எழுத்தாளர், நடிகர், அருமையான ஒரு கலைஞர். அவர் பத்தி சொல்லுங்க. அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா இந்த கேரக்டர் நீ செய், இந்த கேரக்டர் நீ செய்யக்கூடாது, அப்படி ஏதாச்சும் அவர் சொல்லியிருக்காரா உரிமையோட எடுத்து உங்ககிட்ட? அவர் ஆக்சுவலா எங்க அம்மாவோட ஃபர்ஸ்ட் கசின். அவருக்கு வந்து நான் நடிப்புக்கு வருது அவருக்கு ஃபர்ஸ்ட் இஷ்டம் இல்ல. நடிப்பு சம்பந்தப்பட்டதா என்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டார். ரஜினி சார் வந்து அந்த ப்ரிவியூக்கு கூட்டிட்டு வந்தாரு. என்ன பாத்துட்டு அப்படின்னு நீங்க வந்து குச்சிப்புடி பரதநாட்டியம் டான்சர் இல்லையா, முறையா கத்திருக்கீங்க. அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நடிப்பு உலகில் இன்னும் தேர்ச்சி பெறதுக்கு பயன்பட்டு இருக்கு, அது சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம இந்தியன் மூவிஸ் எல்லாத்துலயும் சாங் அண்ட் டான்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. சோ அந்த சாங் அண்ட் டான்ஸ்க்கு ஒரு பேசிக் ஒரு பேஸ்மெண்ட் செட் பண்ணது எனக்கு டான்ஸ் ஃபார் ஷுவர். அண்ட் பாவம் which is very important in performance. பட் அதுவே குரூஷியல்னு சொல்ல முடியாது. ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணச்ச அந்த அபிநயம் அதெல்லாம் அந்த இமோஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி பண்ண கத்துக்கிறீங்களோ அது டு a great extent ஆக்டிங்ல இட் ஹெல்ப்ஸ். அப்ப வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அதாவது இந்த மாதிரி டான்ஸ் ஃபார்ம்ஸ் கத்துக்கிறது நல்லது நடிப்பு உலகில் வரதுக்கு அப்படி சொல்லுவீங்க? வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே நம்ம வாழற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு கத்துட்டே இருக்கணும்ங்கிறதுதான் என்னோட இது. ஏன்னா அதுக்கு ஒரு லிமிட்டே இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கு கத்துக்கிறதுக்கு. சோ எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், எனிதிங், ஏதாவது ஒரு நாலேஜ் சர்ச் பண்ணி அதை லேர்ன் பண்ணிக்கிற ஒரு இது இருந்தாதான் நம்ம உயிரோட இருக்கோம்னு நம்மளுக்கு அப்பப்போ அது ஞாபகப்படுத்தும். உண்மைதான், லைஃப் லாங் லேர்னிங் சொல்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த பேண்டமிக் காலத்துல வந்து வீட்டுல இருக்கும் போது யூடியூப்லயே சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம மக்கள் கொஞ்சம் எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி இஸ் பிகம் சோ அட்வான்ஸ். சோ நீங்க வந்து எங்கேயாவது போய் தேடி அப்படிதான் கத்துக்கணும்னு இல்ல. சோ எவ்ரிதிங் இஸ் அட் யுவர் ஃபிங்கர் டிப். சோ நம்ம தான் we should take advantage of it. உதயா, come on உதயா, உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். சார், நிறைய பேரு நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க கேட்கறதுக்கு முன்னால அந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் சேர்த்து நம்மளே கேட்கணும். என்னன்னா, இப்ப நீங்க பண்ண கேரக்டர்லாம் தனித்தனமா ஒவ்வொரு பாதை விதவிதமா இருக்கீங்க. வந்து இந்த மேகி கேரக்டர் பார்த்து ரசிச்சு அப்பா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போன அப்படி சொல்லிட்டு முதல்ல இன்ட்ரோலி சொல்லி இருந்தாரு. அந்த கேரக்டர் எப்படி உருவானது, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்? ஏன்னா எப்பயுமே நம்முடைய கமல் சார் வந்து ஒரு படம் எடுக்கிறது அதுக்கு வந்து ரிசல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு வந்து எப்படி நடந்த அந்த உருவாக்கத்தை பத்தி நீங்க கமல் சாரும் KS ரவிக்குமார் சார் கிட்ட தான் கேட்கணும். அது உருவானதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்துச்சு.
சோ அதுக்கு நான் எப்படி உயிர் கொடுக்க முடியும்னு தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு வந்து எனக்கு ஐ ஹேட் அ டிரெக்டர் லைக் கே.எஸ். ரவிக்குமார் அண்ட் அ கோஸ்டார் லைக் கமலஹாசன் சார். எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருந்து எல்லாம் எனக்கு அவங்கள காப்பி பண்ணா போதும், அதுல பாதி காப்பி பண்ணாலே போதும். சோ அததான் நான் பண்ணேன். கமல் சார் அப்பப்போ சிலதெல்லாம் பண்ணி காமிப்பாரு, இப்படி பண்ணணும் இதை இப்படி பண்ணணும் அது. அதுவும் ஒரு லேடி ரோல், எந்த வந்து ஒரு கால் கேர்ள் ரோல் எப்படி ஒரு கவர்ச்சியா அத கிரேஸ்ஃபுல்லா எப்படி அது அப்படிலாம் அதுல லுக்ல இருந்து எல்லாம் அதெல்லாம் பண்ணணும்னு அவர் பண்ணி காமிச்சதுல ஒரு 40% பண்ணிருப்பேன். So yeah, so basically when you work with talented people, good directors, அதுலயே half your fight is over. மிச்சம் கொஞ்சம் தான் நீங்க உங்க எஃபர்ட் பண்ணணும், because they fight your fight all for you, because you have that kind of advice and guidance from them while you're performing. அந்த தன்னடக்கம் நல்லாவே தெரியுது. ஏன்னா என்னதான் வந்து டைரக்டர் சொன்னாலும், என்னதான் வந்து ப்ரொடியூசர் சொன்னாலும், எழுத்து திறமையா இருந்தாலும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஒரு ஒரு அந்த தீயை பார்க்கும்போது அந்த தீ தான் வந்து முக்கியம். யாரு பத்த வச்சா யாரு என்ன இது போட்டான்னு கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்க்கணும்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஐ திங்க் இஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். ஆனா இருந்தாலும் நீங்க தன்னடக்கமா சொல்றீங்க, பாதி வேலை அவங்க சொல்லிட்டாங்கன்னு. இருந்தாலும் இங்க ஜாக்கிர் ஹுசைன் சொல்றாரு, tell about your experience working with Amitabh Bachchan in Bade Mia Chote Mia, Jakir, Singapore. நான் பேர் தப்பா சொல்றேன்னா, இந்தி பேர் தப்பா படிக்கிறேன்னா தெரியல. எஸ் படே மியா. அவரை பத்தி இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ், பெரிய ஸ்டார்ஸ் இப்படி எல்லாம் அவங்க ஆறாங்கன்னா சும்மா ஒன்னும் அவங்க அந்த பொசிஷனுக்கு வருது இல்ல. அவர் ஒரு சீனுக்கும், including all the stars, superstars, or stars I've worked with who are in great positions, ஒரு சீன், சின்ன ஷாட் எதுவா இருந்தாலும் அவங்க வந்து அவங்க உயிரை கொடுத்து பண்றாங்க. அமிதாப் சார் எல்லாம் எவ்வளவு படங்கள் பண்ணிருக்காங்க, ஆனா ஒரு சீன் பேப்பர் கொடுத்தா முதல் படம் மாதிரி அதை வந்து ட்ரீட் பண்ணி அந்த டயலாக்ஸ் ரிஹர்ஸ் பண்ணி திரும்ப ரிஹர்ஸ் பண்ணி அத அந்த ஃப்ளோல கொண்டு வரதுக்கு the kind of input they give is it never goes away. இவ்வளவு படம் பண்ணிட்டோமே, இது பண்ணணுமா, இப்ப என்ன சோ வாட் அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருக்கலாம். பட் அவங்க அப்படி இல்லாததுனாலதான் இன்னும் they hold that position and are so strong and so successful. நிச்சயமா அது உங்களையும் சொல்லலாம். 37 வருஷத்துக்கு மேல நீங்க வந்து கொடிகட்டி பிறந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உழைப்பும் முக்கியமா உங்களுடைய அழகு பத்தி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சஜித் சுதாகரன், the most versatile actress in South India, upkeeping your beautiful any secrets கேட்டிருக்காங்க. உங்களுடைய அழகின் ரகசியத்தை பத்தி கேட்கிறாரு சஜித் சுதாகரன். அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? முதல்ல மனசு, லைஃப்ல ஸ்ட்ரெஸ் வரும் போகும், எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. பட் நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட், ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்களா, இல்ல ஸ்ட்ரெஸ், this is causing me stress, this is troubling me அப்படின்னு அதுலயே இருந்து உங்களை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்க போறீங்களான்னு ஒரு சாய்ஸ் கொடுத்தா, நான் எப்பவுமே என்ன இருந்தாலும் என்ன ஆச்சுனாலும் ஒரு லெவல் ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் சந்தோஷத்தை தான் ஐ வில் ஆப்ட் ஃபார் ஆல் த டைம். Happiness is not constant, sadness is not the end. So ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும், லைஃப்ல பேலன்ஸ்டா இருக்கணும். அண்ட் பிசிக்கலா உங்களுக்கு வேண்டிய ஃபிட்னஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு நாள்ல 1/2 an hour to 1 hour உங்க உடம்புக்காக கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். அது தட் இஸ் அ மஸ்ட். இப்ப எல்லாமே கம்ப்யூட்டருக்கு இதுன்னு காலமா ஆகி வந்து பசங்கள்ல இருந்து எல்லாரும் கம்ப்யூட்டர்ல இருந்து வீடியோ கேம்ஸ்ல இருந்து நகராம பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் தான் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஐ எம் குவைட் வரிட் ஃபார் தெம். அண்ட் த ஃபுட், கண்டிப்பா நீங்க
ஏதாவது சாப்பிடறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு நல்லதா, உங்க உடம்புக்கு தேவையா இல்லையா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அதை வாயில போட்டா போதும். லைஃப்ல டயட்டு கேட்டு அப்படிலாம் இருக்கவே வேணாம். So yeah, these are the simple few things which you follow, and stay healthy, stay peaceful and happy. A healthy mind is a door to a healthy body. So, and a healthy body is a door to a healthy mind. It's a give and take. So ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டா வச்சுட்டு ஹாப்பியா இருக்கணும். ஆஹா, அருமையா சொன்னீங்க. வாழ்க்கையில எல்லாம் பேலன்ஸ் வருங்க. முக்கியமா எனக்கும் சேர்ந்து சில அட்வைஸ் சொன்ன மாதிரி. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். சொல்லுங்க உதயா. அடுத்து நாம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மேக்கிங் ஆஃப் ராஜ மாதா. பாகுன்றது இந்த தமிழ் சினிமா சரி, தெலுங்கு சினிமா, இந்திய சினிமாவுக்கே ஒரு பிரம்மாண்டம் அப்படிதான் சொல்ற அளவுக்கு இப்பயும் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல அளவுக்கு இருந்த ஒரு படம். அதுல பாகுபலி பத்தி பேசினாங்களோ இல்லையோ, ராஜமாதாவை பத்தி பேசாதவங்க இல்ல. உங்களுடைய அழகு என்ன, உங்க நளினம் என்ன, உங்க ஸ்டைல் என்ன அப்படின்னு அவ்வளவு அழகா நீங்க அதை வந்து போர்ட்ரேட் பண்ணிருந்தீங்க. முதல்ல டைரக்டர் ராஜமௌலி அவர்கள் உங்ககிட்ட இந்த கதையை பத்தி சொல்லி இந்த கேரக்டர் அப்படின்னு எப்படி அது தொடங்கி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு. So பாகுபலி ஃபர்ஸ்ட் என்ன அப்ரோச் பண்ணப்ப நான் வந்து I was very busy with the serials சொல்லிட்டு இருந்தேன்னா டெலிவிஷன். சோ அதுக்கு வந்து மந்த்லி நீங்க கண்டிப்பா அவ்வளவு நாள் கொடுத்தாதான் அவ்வளவு எபிசோட்ஸ் வர முடியும். சோ அதுல நான் வந்து my son was just growing up. He was 7-8 years தான் இருந்தான். ஸோ எனக்கு டிராவலிங் ஈவினிங்லாம் அவ்வளோ படம் கமிட் பண்ணல. ஸோ டெலிவிஷன் வந்து சென்னையிலேயே நடக்கும். ஐ வுட் கோ இந்த மார்னிங் அண்ட் கம் பேக் இன் தி ஈவினிங். ஸோ இட் வாஸ் கன்வீனியன்ட் ஃபார் மீ. அண்ட் ஸோ அந்த டைம்ல பாகுபலி அப்ரோச் ஆனப்ப எனக்கு அவங்க ஒரேடியா 40-50 days வேணும் அப்படின்னாங்க. எனக்கு கேட்ட உடனே எனக்கு கண்டிப்பா முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. முடியாதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 1 month கழிச்சு திருப்பி வந்தாங்க ஷோபு, ப்ரொடியூசர் ஷோபு. ஒன்னும் இல்ல, நீங்க கதைய கேளுங்க, கேட்டுட்டு அப்புறம் நீங்க என்ன வேணா டிசைட் பண்ணுங்கன்றாரு. சோ ராஜமௌலி சார் வந்தாரு, கதைய சொன்னாரு. 2.5 hours கதைய சொன்னாரு. நான் யூஸ்வலா கதையெல்லாம் கேட்டா எனக்கு வந்து என் கண்ணு மூட வந்த கண்ட்ரோல் என்கிட்ட இருக்காது. நான் கண்ணு அப்படியே blink பண்ணாம I was just listening to it for almost 2.5 years, 2.5 hours. அந்த படத்தை என் கண்ணு முன்னாடி பார்த்தா மாதிரி ஒரு நரேஷன் சொன்னாரு. அண்ட் எனக்கு வந்து அந்த கதையிலேயே அது என்னோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சீன், என்னோட இன்ட்ரோடக்ஷன் சீன், அந்த சீன்லயே நான் டோட்டலா வாங்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு சீனை வந்து கன்சீவ் பண்ணி அதை எழுதினது ஒரு சீன்ல அந்த சிவகாமி என்டர் ஆறாங்க, அவங்க வீரத்தை காமிக்கிறாங்க, அவங்க பாசத்தை காமிக்கிறாங்க, அவங்க ஹவு ஜஸ்ட் ஷீ இஸ்ன்னு சோ மெனி, அவங்க டோட்டல் கேரக்டரை ஒரு சீன்ல அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் சோ பியூட்டிஃபுல்லி, சோ பவர்ஃபுல்லி. அந்த ஒரு சீனுக்கே நான் வாங்கி வந்துட்டேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அப்புறம் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஹிஸ்டரி. அது அந்த சீன் மொதல் சீன் பார்த்த கையோட எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஆஹா, டேய் பத்துலி கொடுத்தது போச்சுடா, பத்துலி இந்த சீனுக்கே போச்சுடா, பத்துலி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் போல இருக்கு அந்த படத்துக்கு, அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ருசிச்சு படத்தை பார்த்தோம். இங்க ஒருத்தர் மன்மதன் துரைசாமி ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. ஆட்டமா தேரோட்டமா இன்னும் எங்கள் விழிகளில், ராஜமாதா ஆனதுமே தாயாய் ஆனீர் எங்கள் மொழிகளில், படையப்பா நீலாம்பரி வசனம் இன்னும் காதுகளில், அடே அப்பா உங்கள் வயதோ வருடம் வருடம் குறைந்தபடி. அருமையா எழுதிட்டு சைக்கிள் கேப்ல கீழே வந்து ஒரு லைன் போட்டிருக்காரு. மேடம், கேன் யூ விஷ் மை சிஸ்டர் பர்த்டே டுடே, நேம் சுஹாசினி. Suhasini, very 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 happy birthday. Stay happy, stay safe, stay blessed. இங்கே வந்துட்டாங்களாயா? சைக்கிள் கேப்ல பாருங்க. இங்க ராயன் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு.
And also, did you miss working with Ajit sir and Vijay sir in your 1990s and 2000s? நான் அவங்களோட வேலை பண்ணல. 100% ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா பண்ணறதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. பட் அவ்வளவுதான். ஓகே ராயன், அவ்வளவுதான் உங்களுக்கு ஆன்சர். சரி ராயன், நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி அவர் கேட்டிருக்காரு. அடுத்தபடி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. உதயா, உங்ககிட்ட கேள்விகள்? ஓகே, உதயா இன்னும் ஃப்ரீஸ் ஃப்ரேம்ல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கு. கேள்வி போதா இல்லையான்னு கேக்குது. நீங்க கேளுங்க, உங்க வாய்ஸ் கேக்குது. நீங்க போட்டோல தான் இருக்கீங்க, போட்டோ ஃப்ரேம்ல இருந்து கேள்வி கேக்குது. அடுத்து என்ன, ஒரு ஆக்ட்ரஸ் அப்படி சொன்னா நிச்சயமா அவங்க இல்ல ஆக்ட்ரஸ் அப்படி சொன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரீம் கேரக்டர் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு ப்ரொடியூசரா இருந்திருக்கீங்க, நிறைய தளங்கள்ல வேலை செஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ட்ரீம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? இப்படிலாம் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்க பண்ணதே தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய வரம் தான். அதையும் தாண்டி வேற ஏதாவது உங்க மனதில் இருக்குல்ல, என் லைஃப்ல இப்படி கேரக்டர் அந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? எனக்கு நடந்த வரைக்கும் என்னன்னா, நான் ட்ரீம் பண்ணாம இருக்கிறதே பெட்டர்னு எனக்கு தோணிடுச்சு. ஏன்னா நான் ட்ரீம் பண்ணாமே எனக்கு வந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என் ட்ரீம் ரோல்ஸ் மாதிரி முடிஞ்சிடுச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணாமே. சோ ஐ டிசைடட் எனக்கு வர ரோல்ஸ் நான் வந்து ட்ரீம் ரோல்ஸா ஆக்கிறதா டிசைட் பண்ணிட்டேன். அருமையான பதில் இது. நிச்சயமா, அதாவது சில சமயம் நம்ம சிந்திக்காம இருக்கும்போது அருமையான விஷயங்கள் வந்து நம்மள சேருது இல்லையா? ஆனா நீங்க சொன்ன மாதிரி நல்ல எண்ணங்கள் அனுப்பிட்டே இருந்தோம், நல்ல விஷயம். டைம் வேஸ்ட் அதெல்லாம். Madam, please say about a movie like Anamaya, Neelambari Kannada movie and Ahvanam movies, please. Ahvanam. ராகவேந்திரா சார் டைரக்ட் பண்ணி நாகார்ஜுன் சார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரிலீஜியஸ் ரோல் ஒன்னு பண்றாரு. சோ அது வந்து எல்லாருமே நாகார்ஜுன் போய் இந்த ரோலா அப்படிலாம் கேட்டு சொல்லி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அது சூப்பர், அவரோட கமர்ஷியல் பிலிம்ஸோட சூப்பர் ஹிட் ஆகி அவ்வளவு நல்லா ஓடிச்சு. நல்ல பேர் அவருக்கு, அவர் ஆக்டரா அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் வேற கிடைச்சது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி. அண்ட் எங்களுக்கும் எனக்கு இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல், கிளாமர் ரோல்ஸ் எல்லாம் பண்ணி பண்ணி இட் வாஸ் a very different experience, beautiful experience, unforgettable experience for us. And ஆஹ்வானம் கண்டிப்பா சொல்லணும். நான் கிளாமரஸ் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கச்சு எனக்கு வந்து அந்த டைம்ல ஒரு ஸ்ட்ராங் உமன் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட் அது. அண்ட் so that was another breakthrough for me. கிளாமர் இல்ல, நெகட்டிவ் இல்ல, பாசிட்டிவ் உமன் ஓரியன்டட் பிலிம் கூட பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ண ஒரு படம் எனக்கு அது ஆஹ்வானம். சரி, மோகன்லால் மம்முட்டி இரண்டு ஜாம்பாவன்களோட நீங்க நடிச்சிருக்கீங்க, அதை பத்தி உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. நான் மம்முட்டி சாரோட ஒரே ஒரு படம் மட்டும் தான் நடிச்சிருக்கேன், என்னோட ஃபர்ஸ்ட் படம். அதுவும் எங்களுக்கு காம்பினேஷன் ஜாஸ்தி கிடையாது. பட் நான் நிறைய படங்கள் மோகன்லால் சாரோட தான் பண்ணியிருக்கேன். அவரை மாதிரி ஒரு எஃபர்ட்லெஸ் ஆக்டர். அவர் நடிக்கிறாரு, கேமரா ஸ்டார்ட்னு சொல்லலன்னா அவர் டயலாக் சொல்லிட்டு இருந்தாருன்னா அவர் நடிக்கிறாரா இல்ல நிஜமா பேசுறாருன்னு சொல்ல முடியாது. அண்ட் தட் இஸ் எஃபர்ட்லெஸ்ஸா உங்க கேரக்டர் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணறது இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் டு டூ. அந்த நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்கன்னு அந்த எஃபர்ட் இருக்குமே தவிர அது வந்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடாது. அந்த மோகன்லால் இஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் we have in India. நீங்களே சொன்ன பிறகு, அந்த பட்டத்தை நீங்களே கொடுத்த பிறகு நிச்சயமா நிறைய பேரு மோகன்லால் அவர் அதுக்கு மேல பட்டம் வாங்கி அவர் எங்கேயோ கொடி கட்டி பறக்கிறாரு. நான் ஒரு ரசிகரா சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க ரசிகா சொல்றீங்க, அது இல்லாம உங்க ஃபேன்ஸ் இதை கேட்ட பிறகு இன்னும் நிறைய பேரு நிச்சயமா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. சரி, who's your recent favorite actor and actress in Tamil language? NJ மணிமாறன் கேக்குறாரு.
ஹூ இஸ் யுவர் ரீசன்ட் ஃபேவரட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் இன் தமிழ் லாங்குவேஜ்? இது வில்லங்கமான கேள்வியோ? இல்ல, நியாயமான கேள்விதான். ஆக்டர் ரீசன்ட்னா எவ்வளவு ரீசன்ட்? சரி, நம்ம தனுஷ் அந்த ஏஜ் கேட்டகரி. நான் ஃபேவரட் நான் ஒன்னு சொல்ல போனோம்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ்ல ரொம்ப டேலண்டட் வந்து 100% தனுஷ். அதை டிலே பண்ண முடியாது. அவரு இங்கிலீஷ் படம் போனான்னா அவர் ஸ்டைல்லயே அவரை தூள் கிளப்பிட்டு வர்றாரு. அவர் ஏத்து நடிக்கிற கேரக்டர்ஸும் அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ ஸ்ட்ராங். அதை இன்னொரு ஒரு ஆக்டர் ஒரு கேமராக்கு முன்னாடி அந்த மேஜிக் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆக்டர் 100% தனுஷ். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுவே அந்த சீன் வந்து அப்படியே சொதப்பல் சீன். இந்த சீன், இந்த டைலாக் எப்படி உங்க வாயில இருந்து அவ்வளோ ஜெனுவனா அப்படியே ரொம்ப நம்பி நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிங்கறதே நம்ம பார்க்க முடியாது. இப்ப இந்த மாதிரி ஒரு சீன்ல இவர் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா 100% வெரி வெரி கிஃப்டட் ஆக்டர் தனுஷ். அப்புறம் வேற ஏதாவது சொல்லுங்க. வேற வந்து நான் கேள்விப்பட்டேன், நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க, சிம்பு வந்து சொல்லியிருந்தாரு அவங்க கிட்ட, பரவாயில்லையே நீங்க எனக்கு ஈடு கொடுத்து சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்கீங்கன்னு. போட்டு தாக்குக்கு அப்புறம், ஏன்னா அது செம ஃபாஸ்ட் சாங். யா, சோ தேங்க் யூ. யா, இட் வாஸ்ன்ட் ஈஸி, பட் யா. ஆனா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு அதை வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிருக்கீங்க உங்களுக்கு. இங்க ஒருத்தர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, அதாவது மேடம் விச் மூவி, இன்ஸ்டாகிராம்ல மேடம் விச் மூவி would you say was the hardest to act? My life as Rivasha, அவங்க பேரு My life as Rivasha. அவங்க கேட்டிருக்காங்க, மேடம் which movie would you say was the hardest to act? நீங்க நடிச்ச படங்கள் எது ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சீங்க? நான் இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அம்மன் தான் ஃபார் ஷுவர். ஏன்னா பிசிக்கலி மென்டலி ரொம்ப சேலஞ்சிங் அது. ஏன்னா ஒரே இடத்துல கட்டி போட்டு 4-5 நாள் சாப்பாடு இல்லாம டாய்லெட் போட்டு கூட கஷ்டம். சோ அந்த மாதிரி ஒரு என்டியோர் பண்றது வந்து வாஸ் வெரி டிஃபிகல்ட் அட் தட் டைம் ஃபார் மீ. அந்த அளவு கஷ்டத்தை பார்த்த அப்புறம் மிச்சம் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு வந்து காமெடி படம் நடிக்கிறது பிடிக்குமா, இல்ல சீரியஸான ரோல்ஸ், நீலம்பரி அந்த மாதிரி படம் பிடிக்குமா, இல்ல அந்த ஃபேமிலி டிராமா அந்த மாதிரி படம் பிடிக்குமா? எது உங்களுக்கு வந்து பிடிக்கும் நடிக்கிறதுக்கு? காமெடி படம் பார்க்க பிடிக்கும். காமெடி வந்து காமெடி தானேன்னு எல்லாரும் நினைப்பாங்க, ஆனா காமெடி பண்ணறது இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட். எல்லாம் ஈஸியா நடிச்சுட்டு போனோம். அந்த காமெடி டைம் இருக்கு வரணும், அது அந்த காமெடி பண்ணணும். அந்த மாதிரி ரோல்ஸை வந்து சக்சஸ்ஃபுல்லா போர்ட்ரே பண்ணோம்னா அதுக்கு 100% யூ ஹாவ் டு பி சோ டேலண்டட். ஒரு பெரிய கும்பிடு டு ஆல் த காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ், அப்கமிங் ஸ்டார்ஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் காமெடி தான். உதயா கேளுங்க, உதயா உங்க கேள்வி கணைகளை கொடுங்க. சரி மேம், பெரும்பாலும் இப்ப ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏறக்குறைய அங்க நடிக்கும் பொழுது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அது வந்து ஒரு 50% தான். அதுக்கு பிறகு கலர் கிரேடிங் பண்ணி மியூசிக் போட்டு அதை அழகா எடிட் பண்ணி உங்களை க்ளோஸ் அப்ல லாங் ஷாட்ல இதெல்லாம் காட்டி நீங்க கடைசியா திரையில பார்க்கும்போது எந்த கேரக்டர் நீங்க பார்த்து அரண்டுட்டீங்க, அட ரம்யாவா இது, நானா இது அப்படின்னு அரண்டு போய் அப்படின்ற அளவுக்கு உங்க கேரியர்ல பெரிய விஷயமா இருந்தது பார்த்தது எந்த கேரக்டர்? கண்டிப்பா பாகுபலி சிவகாமி தான். ஏன்னா பண்ணச்ச செட்டு பாதி செட்டு போட்டிருப்பாங்க, ஜனங்க பாதி ஜனம் தான் இருப்பாங்க, எல்லாம் சிஜி. நம்ம ஆக்ட் பண்ணும் போது நம்ம பாக்குறது, நம்ம என்ன பார்த்திருப்போமோ அதுக்கும் ஸ்கிரீன் மேல நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது.
நான் படம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஷோ ஃபுல் யூனிட் போனோம் படத்தை பார்க்க. ஆனா அந்த வாயை இப்படி திறந்துட்டு கண்ல இருந்து தண்ணியா ஊத்துது. இதெல்லாம் நம்ப முடியல. இப்படியா, இவ்வளவு பிரம்மாண்டமா, இவ்வளவா? அத வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். தியேட்டர்ல உட்கார்ந்து அந்த மாதிரி பார்க்க. அந்த கை உங்க கையா மேம், இந்த தண்ணியில புள்ளி தூக்கிட்டு போறது? மூஞ்சி இருக்கிற வரைக்கும் என் கை, மூஞ்சி இல்லாத இதெல்லாம் வந்து தே மேனேஜ் வித். உங்களுக்கு ஸ்விமிங் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல வரீங்களா உதயா? தண்ணி மூஞ்சி இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணில கேட்டாரு. இல்ல எங்க படம் பார்த்தோம், போஸ்டர்ல போட்டிருக்க கை எந்த கிடையாது. அந்த பக்கம் உங்களை இந்த பக்கம் சிஜி பண்ணிட்டாங்களா தண்ணி? எனக்கு என் கூட படம் பார்த்துருந்தோம், பரவாயில்லையே. என் கூட படம் பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னாரு, பரவாயில்லையே ரம்யா மேம் இவ்வளவு நேரம் இல்ல என் கூட படம் பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னாரு, பரவாயில்லையே ரம்யா மேம் இவ்வளவு நேரம் தண்ணியில மூச்சு டம் பிடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. உங்க கையா அப்படின்னு சொல்லி. No, I think portion of it may have been mine as and when I'm going inside. அதுவும் தம் பிடிச்சு எடுக்கிறதுக்கு the shot lasted not more than few seconds. நான் கேள்விப்பட்டேன், அதாவது நீங்க படையப்பா படத்துலதான் நீங்க சொந்த குரல்ல டப்பிங் பண்ணீங்க இல்லையா? எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இவ்வளவு அருமையான குரலை யாரு வந்து நிராகரிச்சது முதல்ல? ஏன் உங்களுக்கு அந்த அவ்வளவு நாள் எடுத்துச்சு உங்களுக்கு? இது வந்து சிவாஜி கணேசன், அதாவது சிவாஜி கணேசன் குரலை வந்து அவர் ரேடியோல நடிக்க முடியாது சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண மாதிரி, யாருதான் அந்த வாய்ஸிங் கோச், வாய்ஸிங் ரெக்கார்டிங் எல்லாம் பண்றாருன்னு நான் நினைச்சேன். நீங்க சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை. படையப்பாக்கு முன்னாடி நான் சிகரம்ன்ற படத்துக்கு டப் பண்ணிருந்தேன். சிகரம்ல வந்து என்னோட வாய்ஸ் தான் அது. சிகரம் தான் வாஸ் ஃபர்ஸ்ட் டப்பிங் பண்ணது உங்க சொந்த குரல்? ஆமா. அதுக்கப்புறம் வந்து சில படங்கள் தெலுங்கு ஆகட்டும் இல்ல தமிழ் ஆகட்டும் நான் டப் பண்ணிருக்கேன். ஃபைனல் வாய்ஸ் அவுட்புட் கேட்டு ரொம்ப பேஸ் வாய்ஸ் ஹீரோயினுக்கு சூட் ஆகுதுன்ட்டாங்க. So they actually removed it. But Padayappa, after the movie, Rajni sir and Ravi Kumar sir insisted that நீ டப் பண்ணாதான் இது முடியும், யூ ஹாவ் டு டப் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பயம் ஆக்சுவலா, என் வாய்ஸ் எப்படி சூட் ஆகும், எப்படி பண்ண போறேன் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ பட் ரவிக்குமார் சார் கூட இருந்து கைட் பண்ணி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் என்னை விட என் வாய்ஸ் ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிச்சயமா. இங்க கேட்டிருக்காங்க ஒருத்தங்க, would you be able to say the ராஜமாதா's lines அந்த வாய்ஸ்ல, உங்க வாய்ஸ்ல? I will be able to say, but now on live and I would be actually not doing justice. இந்த மாதிரி உட்கார்ந்து இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ண முடியாது. ஓகே, அவங்க அந்த ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஐ ஹோப் அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு அந்த பதில் போய் சேர்ந்திருக்கும். மேம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பெரும்பாலும் நீங்க பண்ண கேரக்டர்லாம் ஒரு லெஜெண்டரி கேரக்டர், இந்த மாதிரி இவ்வளோ அற்புதமான கேரக்டர். ஸோ பெரும்பாலும் ஒரு சீனுக்கு இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பஞ்ச் டயலாக்லாம் உள்ள இந்த சீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு டேக்லயே போனதா அல்லது எத்தனை முறை நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்க? அந்த ஜஸ்ட் மாறாம அப்படியே ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது வந்து நடக்குதா? எப்படி இது என்ஹான்ஸ் பண்றீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க டேக் கணக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அந்த ஷாட் நீங்க எப்ப டெலிவர் பண்ணி டைரக்டருக்கு அது ஓகேன்னு தோன்ற வரைக்கும் பண்ணிட்டு தான் ஆகணும். சம்டைம்ஸ் 1 டேக்ல ஆகலாம், சம்டைம்ஸ் 36 டேக்கும் ஆகலாம். ஓ 36 டேக் நடந்துருங்களா? அது சூப்பர் டீலக்ஸ்ல எனக்கு அந்த சிங்கிள் ஷாட் டேக் 36 டேக்ஸ் ஆச்சு. ஓ
இது வரைக்கும் எத்தனையோ கதாநாயகர்கள், எத்தனையோ விதமான நடிகர்கள் வந்து பாத்துக்கிட்டே வர்றீங்க. இப்போ உள்ள காலகட்டத்துல உங்களை ரொம்ப இந்த கதாநாயகன் அல்லது ஆக்டர் அல்லது ஆக்ட்ரஸ் சொல்லணும்னா யார சொல்லுவீங்க? இப்போ வர எல்லாருமே என்ன வியக்கதான் வைக்கிறாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவா கத்துக்கிட்டோம் அட் ஆர் ஜெனரேஷன். இப்ப எல்லாம் நாங்க வந்து இவ்வளோ வருஷம் ஆகி எங்களுக்கு இப்ப தெரியறதோட இன்னும் ஜாஸ்தி தெரிஞ்சுட்டு வராங்க யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்கள பார்க்க ரொம்ப வியப்பா இருக்கு. இங்க ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்வி கேட்கலாமா வேணாமான்னு தெரியல. கேளுங்க கேளுங்க, நீங்க கேளுங்க போது, அதுக்கப்புறம் நான் அந்த இன்ஸ்டாகிராம் கேள்வியை கேட்கிறேன். இது இல்ல கேட்கலாமா வேணாமான்னு இல்ல, ஏன்னா உங்களை வந்து இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே இது கேளுங்க இது கேளுங்கன்னு சொல்லாதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் எதிர்பார்ப்போட இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் அப்படி சொல்லிருங்க, இல்லைன்னா பதில் சொல்லுங்க. நாங்க அது டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாலே நாங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. கேளுங்க. வனிதா ஏன் மேம் எலிமினேட் பண்ணிட்டீங்க? சண்டே நீங்களே பாப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சண்டே பாப்பீங்களா சண்டே பாப்பீங்களா சொன்னீங்களா? ரெண்டுத்தையும் பாப்பீங்க. சரி, அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு. I am Shestra from Instagram. Apparently there were lots of deleted scenes in Padayappa. Could you tell us more about the scenes that were not in the movie? இது உண்மையா? நிறைய deleted scenes இருந்துச்சாமே அப்படி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நான் ஆக்ட் பண்ண எல்லா சீன்ஸும் படையப்பால வந்தாச்சு. நாளைக்கு இந்த I am Shestra வந்து தனியா ஒரு படம் எடுத்திருக்காரு படையப்பா சொல்லி, அவரு என்னமோ டிலீட் பண்ணி அவர் சொந்தமா சொல்றாரு கதையை. விட்டுருவோம். மற்ற உதயா உங்க சைட்ல இருந்து கேள்வி. சரி, இப்ப நிறைய பேரு இப்ப டிக்டாக்ல சில வீடியோஸ் போட்ட பிறகு அவங்க வந்து ராஜமாதா லெவலுக்கு வந்து பண்றாங்க. சில பேர் வந்து இந்த நடிப்பு அப்படி சொன்னா எந்த விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஃபைன் ஆக்ட்ரஸ் எங்களுக்காக ஒரு சில டிப்ஸ், புதுசா நடிக்கிறவங்க எதை கத்துக்கணும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சாரி சொல்லுங்க. சாரி கம் அகைன். நடிப்பு டிப்ஸ். இப்ப நடிக்க வர்றவங்க எந்த மாதிரியான விஷயத்த நடிப்பு டிப்ஸ் புதுசா நடிக்க வர அவங்க முதல்ல எதை கத்துக்கணும் அப்படின்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா, இப்ப நிறைய பேர் நடிக்கிறதுக்காக வர்றாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. நடிப்புக்கு வந்து நீங்க பண்ணுற ரோல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். கத்துக்க எப்பவுமே ஆவலா இருக்கணும். யாரு என்ன கிரிட்டிசிசம் சொன்னாலும் பாராட்டுகள் சொன்னாலும் ஏத்துக்கணும். அதை நோக்கி உங்க லேர்னிங் ப்ராசஸ இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கே தானா உங்களுக்கு தெரியாம அந்த சீன்ல நானா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கறத நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. அது ஓவர் கான்ஃபிடன்ஸும் ஆகக்கூடாது, அது லெஸ் கான்ஃபிடன்ஸாவும் இருக்கக்கூடாது. அந்த பேலன்ஸை வச்சுட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸோட அந்த நாலேஜ் புரிதலோட நீங்க அந்த ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணா half the battle is won. அருமையா சொன்னீங்க. அதாவது தன்னம்பிக்கை முக்கியம், புரிதல் முக்கியம். அதை விட நீங்க ஒரு அருமையான கருத்து சொன்னீங்க. அதாவது கத்துக்கிற மனப்பான்மை எப்போதும் இருக்கணும்னு சொல்றீங்க. அது ரொம்ப அருமையான ஒரு கருத்து.
இன்க்ளூடிங் உங்க அசிஸ்டன்ட்ல இருந்து யாரு உங்களுக்கு வந்து ஏதாவது சஜஷன் கொடுத்தாலும் அதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும்னு நினைச்சு அதை தெரிஞ்சுக்கணும். இவன் யாரு என்கிட்ட சொல்ல, நான் வந்து பெரிய ஆக்ட்ரஸ், யாரு இவங்க வந்து என்கிட்ட இதை கரெக்ட் பண்ண, அந்த ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது. யாரு என்ன ஃபீல் ஆகி சொன்னாங்களோ, யாரா இருக்கட்டும், நீ இப்படி பண்ணிருக்கலாமே, இது எனக்கு பிடிக்கல, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அதையும் ஏத்துக்கிட்டு அந்த அந்த அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை புரிஞ்சுக்க தெரியணும். எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இங்க ஒருத்தர் ரொம்ப பாசமா போட்டிருக்காரு, ரம்யா மேடம் யூ சோ பிரிட்டி, சுத்தி போடுங்க. பாருங்க, மலேசியால இருந்து சிங்கப்பூர்ல இருந்து உங்களுக்கு வந்து சுத்தி போடுங்கன்னு அட்வைஸ் கொடுக்காரு பாருங்க அங்கே இருந்து. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு பிரமிக்க வச்ச ஃபேன் ரியாக்ஷன் ஒண்ணு சொன்னீங்க, அவங்க ஒருத்தவங்க வந்து காலையில விழுந்தாங்க சொன்னீங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாராச்சும் ஃபேன் வந்து ஏதாவது சொன்னதோ செஞ்சதோ நிறைய இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி போர்ட்டல்ஸ்ல நிறைய ஹேண்டில்ஸ்ல ஃபேன்ஸ் இவங்க எல்லாம் அவங்க எனக்கு கொடுக்குற அன்பு பார்த்தா நான் எந்த ஜென்மத்துல எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேனோ. எனக்கு வந்து இந்த மாதிரி என்ன இவ்வளோ விரும்புறவங்க, நான் என்ன பண்ணிட்டேன் அவங்களுக்கு? அதுக்கு மேல ஒரு என்னோட பெர்ஃபார்மன்ஸ், என்னோட வேலை, எனக்கு சோறு ஊட்டுற ஒரு வேலைய நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து என் மேல அளவு கடந்த அன்பு, இந்த மாதிரி அன்பு காமிக்கிறது வந்து சத்தியமா வந்து ஐ வுட் ஃபீல் ஏதோ ஒரு புண்ணியம் லைஃப்ல பண்ணதுனாலதான் இந்த மாதிரி லவ் அண்ட் அஃபெக்ஷன் யூ கெட் ஃப்ரம் பீப்புள் ஹூ யூ டோன்ட் ஈவன் நோ. மேம், நீங்க பல நடிகர்கள் கூட நடிச்சிருந்தாலும் நீங்க சூப்பர் ஸ்டார் மற்றும் கமல் சார் கூட நடிச்ச விஷயங்கள் ரொம்ப பேசப்பட்டிருக்கு. அவங்க வந்து ஒரு பெரிய அவங்க கூட நடிக்கும் போது ஏதாவது ரொம்ப பெரிய அளவுல இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னா கூடயே இருந்து நடிச்சு அவங்களோட பழகி இருக்கிறீங்க. அவங்களை பத்தி நீங்க இம்ப்ரெஸ் ஆன விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதை பத்தி சொல்ல முடியுங்களா? அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் ஒண்ணு ரொம்ப காமன் விஷயம் என்னன்னா, அப்சர்வன்ட். ரெண்டு பேரும் அப்படி சின்ன சின்ன நுணுக்கங்களையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. ரஜினி சார் ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு செட்ல என்ன நடக்குது எல்லாம் சைலண்டா அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு. கமல் சார் அவர் வேற மாதிரி he will observe everyone's performance to எப்படி அது ஒரு biggest quality. And Rajni sir, as everybody says, very simple, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நீங்க வந்து அவர் யாருன்னு தெரியாம அவரை ஜஸ்ட் வந்து செட்ல கிட்ல எங்கேயாவது பாத்தீங்கன்னா சத்தியமா யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒரு இந்த அளவு பிஹேவியர் கூட இருக்காது அவர்கிட்ட. அவ்வளோ சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சன். அண்ட் கமல் சார் அப்படியே அவர் ஒர்க்கை விட அவருக்கு லைஃப்ல வேற ஹிஸ் ஒர்க், ஹிஸ் கேரக்டர், ஹிஸ் கிராஃப்ட், ஹிஸ் அதை தவிர அவருக்கு லைஃபே இல்லை. ஹிஸ் லைஃப் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இட். ஏன்னா ஒரு சத்தியமா ஒரு படம் நான் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதே எனக்கு ஐ ஷுட் தேங்க் the opportunity which came my way. But அதுலயே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எப்படி வந்து ஒரு சீனை அப்படியே கலரை மாத்தி ஒரு சீன் பேப்பர் ஒரு மாதிரி வரும். அது ஃபைனலா அந்த சீன் முடிஞ்சு அந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது சம்திங் எல்ஸ். ஷார்ட்டுக்கு ஷார்ட் ஏதோ அவரா இம்ப்ரவைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. இதை எப்படி பண்ணலாமே, அதை எப்படி பண்ணலாமே. Always thinking mind, which never stops. I don't think he will always be thinking. He'll always be doing this. So talented, so involved. His breath, சாப்பாடு, தூக்கம் எல்லாமே சினிமா தான் அவருக்கு. மேடம், வைஷு விஜய் கேட்டிருக்காரு, can you share about your upcoming projects? Ramya ma'am, love your performances. You are a role model on and off screen. அப்கமிங் இப்ப வந்து பேண்டமிக் எல்லாம் முடிஞ்சு
ஷூட்டிங் போறதுக்கே பயமா இருக்கு. பட் குவீன் 2 ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட்ல இருந்து. தெலுங்குல நாகார்ஜுன் சாரோட ஒரு படம், அப்புறம் தெலுங்குல இன்னொரு பேன் இண்டியால ஒரு படம். ஒரு இட்ஸ் பேசிக்லி அபவுட் பூனேல ஒரு மேரத்தான் ஒரு லேடி வந்து அவங்க 55-60 இயர்ஸ்ல ஓடி வின் பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு அரௌண்ட் அந்த அந்த இதை பத்தி ஒரு ஸ்டோரி. அதுல அது ஒரு படம் ஐ எம் டூயிங். அதுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுவீங்க போல இருக்கு. நீங்க உடல் வருத்தி நடிக்கும் ஒரு நடிகைன்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாரு கே.எஸ். ரவிக்குமார். அதுக்குன்னு நான் 60 இது மேரத்தான் ஃபுல் ரன்னும் ஒரே ஷாட்ல முடிக்க போறலையே. எங்களுக்கு 1 டேக் 2 டேக் 3 டேக்ஸ் ஒரு ஷாட் இவ்வளவுதான் லெங்த் வைக்க முடியும், அதெல்லாம் இருக்கு. சோ அந்த அளவுக்கு இல்ல. அது எவ்வளவு நேச்சுரலா எவ்வளவு ரிலேட்டபிளா பண்ண முடியும் தான் நான் ஒர்க் ஆன் பண்ணோம். சரி, இப்போ வந்து 5 இமேஜஸ் காட்ட போறோம் மேடம். 5 படங்கள் காட்ட போறோம். அந்த 5 படங்களை காட்டும் போது உங்களுக்கு பட்டுன்னு படுறத டொக்குன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம டைரக்டர் இங்க எஸ் விக்னேஸ்வரன். சோ இந்த படத்தை நம்ம காட்டுறவங்களுக்கு நீங்க மனசு என்ன படுதோ பட்டுன்னு சொல்றீங்க. சரியா? ஆரம்பிப்போமா? ஓகே, முதல் படத்தை காட்டுறோம். இதோ வாஞ்சிநாதன் கேப்டன். சரி, அடுத்த படம். ஓ, பட்டுன்னு சொன்னது வாஞ்சிநாதன் சொன்னீங்க. அந்த படத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த சீன் திருப்பி அந்த படத்தை காட்டுறோம். உங்களுக்கு என்ன, அதாவது மலரும் நினைவுகள் அப்படி சொன்னா இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன மனசு தோணுது? ஐ திங்க் நான் கேப்டன் பிரபாகர் அப்புறம் அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரோட இந்த படம் தான் காம்பினேஷன் பண்ணிருக்கேன். நான் அவரோட ஒர்க் பண்ணது ஆல்வேஸ் ஃபன். ரொம்ப நல்ல மனிதர். பாக்குறதுக்கு தான் பயங்கரமா இருப்பாரு தவிர மனசு ரொம்ப சாஃப்ட், ரொம்ப குழந்தை மாதிரி மனசு அவருக்கு. ஸோ ஆல்வேஸ் a lovely experience working with him. சரி, அடுத்த படம். இது விக்னேஷ் சிவன் தானா சேர்ந்த கூட்டம். ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு கொஞ்சம் காமெடி டச் இருக்கிற ஒரு ரோலு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறைச்சு பார்த்து ஃபார் அ சேஞ்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு இந்த படத்துல. சரி, அடுத்த படம். இந்த 5 பேரு தாலியும் என்ன கொத்தமல்லி கீரை கட்டு மாதிரி வில்லு பாட்டு அந்த சீன், அந்த ஷாட். இதுவும் வந்து ஆரம்பிச்சு அந்த டயலாக் இம்ப்ரோவைஸ் பண்ணி அது வேற மாதிரி முடிச்சு சூப்பர். அந்த அண்ட் ஆல் த 5 ஜெயராம், அவர் என்னது ஜெயராம், யோகி சேத்து, ரமேஷ் அரவிந்த் அண்ட் நோ ஸ்ரீமான், கமலாசன் சார், ஜெயராம், ரமேஷ் அரவிந்த், யோகி சேத்து. இந்த காம்பினேஷனே அப்படியே கலகலன்னு இருக்கும் செட்டு. ஒத்த ஷார்ட் எடுக்கிறதுக்குள்ள ரவிக்குமார் சாருக்கு உயிரே போயிடும். ஐயோ வாங்கப்பா ரெடிப்பா, ஒருத்தர் காமெடி அடிக்க, இன்னொரு அது கவுண்டர் அடிக்க, சிரிப்பு அப்படியே ஷார்ட் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான். ரவிக்குமார் சாருக்கு பேர்த்து கொட்டி போயிடும். அப்ப ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். இல்ல ஸ்கிரிப்ட் நடக்கும், ஷார்ட்டுக்கு நடுவுல ஷார்ட் எடுக்கிறதுக்கே டைம் ஆகும். எல்லாரும் காமெடி பண்ணிட்டு அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டே இருப்போம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சரி, அடுத்த படம். இது வந்து பாபா. பாபா வந்து அதே நீலாம்பரி கெட்டப்ல 1 டே ஒர்க் கோசம் போனேன் மைசூரு.
சோ யா அவரோட நீலாம்பரி திருப்பி அவரை கூப்பிட்டு நீலாம்பரியா ஆக்ட் பண்ண சொன்னது அன்பர்கெட்டபிள். கடைசி ஒரு படம் இருக்கு, இத பாருங்க. அம்மன். இதுதான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன். ஓகே உதயா, நீங்க காத்துட்டு இருக்கீங்க கேள்வி கேட்கறதுக்கு, சொல்லுங்க. நடுவுல கொஞ்சம் படத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். அது உங்களுடைய கரியர்ல உங்க கரியர்ல எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த அப்படின்றது டோட்டலா வேற ஒரு விஷயம். ஏன்னா பயோபிக் அப்படின்றது ரொம்ப இப்பொழுது ரொம்ப பிரபலமாகிட்டு இருக்கு. இந்த பயோபிக்ல நடிச்ச அனுபவம், இப்ப நீங்க குயின்ல நடிச்ச பயோபிக் இருக்கு, சோ இது வந்து ஸ்பெஷல். அது பயோபிக்னு சொல்ல முடியாது, இட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை a book. சோ இதுல நடிச்ச அனுபவம், இதுக்காக ஏதாவது பண்ணிருக்கீங்களா நீங்க? நார்மலா மத்ததுனா கேரக்டர் போயிடலாம், இது வந்து ஒரு இன்ட்ரேஷன், அது வந்து ஒரு கேரக்டர் இருக்கு, சோ அது வந்து திரும்பவும் நீங்க ரீக்ரியேட் பண்ணனும், ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, அத பத்தி சொல்லுங்க. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அந்த கேரக்டரை எப்பாவது லைஃப்ல சந்திக்கலாமா சந்திப்பேனான்னு நினைச்சு ஏங்கின ஒரு கேரக்டர். ஆனா கடைசி வரைக்கும் சந்திக்க முடியல. பட் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது வந்து ஒரு எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் உமனா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் ட்ரை, சம் ஃபெயில், சம் சக்சீட். பட் அந்த மாதிரி ஒரு எல்லா ஆர்ட்ஸையும் ஃபைட் பண்ணி அந்த கைண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் தட் இந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறது வந்து as a woman, any woman will be feel proud. சோ அந்த மாதிரி நான் வியந்து பார்த்த அந்த கேரக்டர் எனக்கு வருது வந்து எனக்கு நம்ப முடியல. முதல்ல அது வந்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் கௌதம் சார் சொன்னாரு, அவங்கள மாதிரியெல்லாம் நடிக்க வேணாம், அந்த மாதிரி வேணாம், பி யோர் செல்ஃப் அப்படின்னாரு. சோ ஐ வாஸ் மை செல்ஃப். ஆனாலும் it worked. It worked very well. அது சொல்லணும். இன்னொன்னு நிச்சயமா கேட்டே ஆகணும். இன்னொன்னு மேம், அதாவது நம்மளுடைய உதயா நீங்க முதல்ல கேளுங்க. என்னன்னா இந்த 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 கேரக்டர் நடிக்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க வந்து அந்த கேரக்டருக்காக ரெடி பண்ணி அந்த சேலை மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு முதல் முறையா போன அந்த அனுபவம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா பாக்கணும்னு நினைச்ச ஒருத்தங்களை நானே அது ஆயிட்டேன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அந்த மோமெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். கொஞ்சம் எல்லாரும் ஒரு few minutes சைலண்ட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் அப்படியே இருக்க மாதிரி இல்ல அப்படின்னாங்க. சோ சரி, இப்ப உதயா என்னுடைய கேள்வி, அதாவது நான் கேள்விப்பட்டேன் உங்களுடைய சிரிப்பு தெய்வீக சிரிப்பு என்று. இல்ல இல்ல, உங்க சிரிப்பு நான் கேள்வி, அது உண்மையா? உதயா சிரிப்பு தெய்வீக சிரிப்பு தான், ஆனா அதை விட நீங்க பன்மடங்கு பெரிய தெய்வீக சிரிப்பீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அந்த நீங்களே சொன்னீங்க போல இருக்கு, நீங்க சிரிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் ஓடி போயிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு ஏதோ ஒரு இன்டர்வியூல. அது நடந்துச்சா? உண்மையாக நடந்ததா? சொல்லுங்க. தெய்வீக சிரிப்புன்னு என்ன அர்த்தம் அதுக்கு? இல்ல, அதாவது நல்ல சந்தோஷமா சிரிக்கிறது. தெய்வீக சிரிப்பு என்பது அதாவது சந்தோஷமா தான் சிரிப்பேன். அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் டிராவல் ஆகும், அந்த அளவுக்கு சிரிப்பேன், அவ்வளவுதான். அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் டிராவல் ஆகும், கொஞ்சம் பேருக்கு காதும் கிழியும். சரி, இந்த பேண்டமிக் டைம்ல
நீங்க நம்முடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்க எல்லாருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப உலகத்துக்கே வந்த ஒரு பெரிய சோதனை. பட் ஹோப் is something as humans we have and we should always have. இதையும் கடந்து போவோம் அப்படின்ற ஒரு ஹோப்போட ஸ்டே சேஃப். கஷ்டங்கள் நிறைய பேருக்கு வேற வேற லெவல்ஸ்ல கஷ்டங்கள். people have lost loved ones. It has been a very ரொம்ப unfair time, unfair thing to happen. But have hope. Try and be happy whenever possible. Be safe. Get vaccinated. Please get vaccinated. I think that is one of the only way that I think we can beat this pandemic. Stay safe, stay safe, stay safe, stay healthy. ஏன்னா இந்த டைம்ல நம்ம இப்ப மூச்சு காத்து மூச்சு வாங்குறோம், மூச்சு விடுறோங்கிறதே நம்மளோட பிளெஸிங்னு நினைக்க வேண்டிய ஒரு டைம் ஆயிடுச்சு இது. சோ அந்த மூச்சு இன்னும் ரொம்ப நாள் எடுத்து மூச்சு விடணும், உயிரோட இருக்கணும். இந்த கொரோனாவை கொஞ்சம் ஒழிச்சு கட்டுவோம், அவ்வளவுதான். ஒழிச்சு கட்டுறதுக்கு எல்லாரும் கெட் வேக்சினேட்டட் அண்ட் லெட்ஸ் பீட் திஸ் அண்ட் லெட்ஸ் ஃபைட் இட். இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த பஞ்ச் டயலாக் சொல்லுங்க. ராஜமாதா சொல்லிட்டாங்க. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க சொன்னதை கேட்டு மலைச்சு போயிட்டாரு பாருங்க. நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால அந்த இல்ல முடிக்கிறதுக்கு முன்னால ஒரே ஒரு அந்த ஸ்டைல், இந்த காலும் அந்த கையும், அத மட்டும் ஒரு முறை காட்டிட்டீங்கன்னா ஜென்ம சாபம் தெரியாது. சூப்பர். நினைக்கிறேன் வெடிஞ்சு போச்சு இன்டர்நெட்ல அந்த செல்யூட்டை பார்த்த பிறகு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல உங்களோட உரையாடினதுக்கு, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னதுக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்துல நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் சோர்வுதான் இருக்காங்க. இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஹோப் இஸ் இட்டர்னல். அதை வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து இழந்து விடக்கூடாது. இதுவும் கடந்து போகும். அருமையா சொன்னீங்க. சந்தோஷத்தை நம்ம சூஸ் பண்ணுவோம். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். உதயா, நீங்க சொல்லுங்க. உதயா உதயா என்ன நீங்க செல்யூட்டை பார்த்த பிறகு மலைச்சு போய் நின்று நினைக்கிறேன். மலேசியா மற்றும் சிங்கப்பூர் சார்பில் உங்களுக்கு நன்றி. சாரி சொல்லுங்க. உதயா 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 என்ன உதயா? மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ரசிகர் சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. முடிச்சிரோனா? போதும், என்னால முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல டிராவல் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. பட் இந்த திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் பீப்புள் ஃப்ரம் ஆர் இன்டராக்ட் வித் மலேசியா அண்ட் சிங்கப்பூர் இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஏன்னா நம்ம லாக்டவுன் நம்ம மூஞ்சியே நம்ம பார்த்து இட்ஸ் நைஸ் டு டு தீஸ் திங்ஸ். யா. ஆஹா உதயா, சேஞ்சுக்கு உங்க முகமும் என் முகம் பாக்குறதுக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. அது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உதயா, நீங்க ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுக்க போறீங்களா இல்ல நாளைக்கு தான் கொடுப்பீங்களா? இருக்கிறீங்களா உதயா? சரி, பரவாயில்ல. இத்துடன் இந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்வுக்கு நிறைவுக்கு வருகிறது. நிறைவான நிகழ்ச்சியில பங்கெடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இது காஸ்மிக் அல்டிமா பிக்சர்ஸ் பிரசன்டேஷன். மீண்டும் ஒரு அருமையான ஒரு உரையாடலோடு உங்களை சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் வடிவழகன், உதயா. நன்றிமா, மீண்டும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.